Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு மில்லட்ஸ் மண்டேல நம்ம சம்பா கோதுமை ரவையை யூஸ் பண்ணி வெஜிடபிள் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சம்பா கோதுமை ரவை பொங்கல்ல நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்யறதுனால நல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். இந்த சம்பா கோதுமை ரவை பொங்கலை ஈஸியாகவும் டேஸ்டாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெஜிடபிள் பொங்கலுக்கு 1/2 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை குக்கரில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வைக்கணும். அதனால் எத்தனை விசில் வச்சா நல்லா குழைய வேகுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. நான் 3 விசில் வச்சுருக்கேன். இது வெஜிடபிள் பொங்கல்ன்றதுனால காய்கறிலாம் நிறையா சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். ஸோ எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். தாளிப்புக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலைலாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 3 பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கப் அளவுக்கு கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கேரட், 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறோம். காய்கறியோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா இந்த பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சம்பா கோதுமை ரவையை சேர்க்கணும். அதனால் இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போது காய்கறியெல்லாம் ஓரளவு நல்லாவே வெந்திருக்கும். இப்போது இதில் நம்ம சம்பா கோதுமையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சம்பா கோதுமை ரவையை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுமே வெறும் வானலில் சேர்த்து ஒரு தடவை சூடுபடுத்தி எடுத்து வச்சிட்டோன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அது மாதிரி ரோஸ்ட் பண்ண ரவையிலேருந்து தான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதை காய்கறியோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பை அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு தாராளமாக இருந்தால் தான் இது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். அப்பப்போ திறந்து விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம இதில் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கறனால அடி பிடிச்சிடும். அதனால் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சம்பா ரவைக்கு 3 மடங்கு காய்கறி சேர்த்தோன்னா தான் இந்த பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தண்ணி பாதி அளவுக்கு சுண்டிடுச்சு. மறுபடியும் இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சே வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி 2 தடவை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பொங்கல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான வெஜிடபிள் சம்பா கோதுமை ரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள் பொங்கலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மில்லட்ஸ் மண்டேல நம்ம பார்த்த இந்த வெஜிடபிள் சம்பா கோதுமை ரவை பொங்கல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி எவ்ரி மண்டே நம்மளோட அம்மி சட்னி சேனலில் போடுற மில்லட்ஸ் வெரைட்டிஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிறுதானியங்களை உணவில் சேர்ப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.